கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக கேளுங்கள். எரேமியா 17 அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானோ ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே ஒரு குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் ஆசீர்வாதமும் வேணும், சமாதானமும் வேணும். நைட் நேரத்தில் ஒரு இன்பமான தூக்கமும் வேணும். இதெல்லாம் நம்ம டெய்லி யோசிக்கக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன இல்லை அப்படின்னா, இன்பமான தூக்கமும் இல்லை, சமாதானமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. சில குடும்பத்தில் நீங்கள் நினைப்பீங்க, பிரதர் உண்மைதான் பிரதர், எங்கள் வீட்டில் நிறைய லட்சக்கணக்காக கடன் இருக்கு, எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, எங்கள் வீட்டில் நைட்டு படுத்த தூக்கமே வர மாட்டுக்கு, எப்போ பார்த்தாலும் இவ்வளோ காரியத்தை யோசிக்கிறோம். இப்படி ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஆசீர்வாதம், சமாதானம், ஒரு இன்பமான தூக்கம். ஒரு 3 பாயிண்ட். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? திருக்குள்ளதும் அப்படின்னா வஞ்சகம், மாறுபாடு. எல்லாவற்றை பார்க்கிலும் நம்ம எல்லாரும் எப்படி யோசிப்போம் அப்படின்னா, அவங்க தப்பு, இவங்க தப்பு, இவங்க தப்பு, அவங்க தப்பு அப்படின்னு சொல்லி மற்றவங்கள நம்ம சனத்தில் டக்குன்னு கையை நீட்டிடுவோம். ஒரு பேச்சில் கூட மற்றவங்களை காயப்படுத்திடுவோம். நான் நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு மற்றவங்கள நம்ம தப்பாக்கிடுவோம் சில நேரத்தில். இப்போ கடைசி காலத்தில் இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, செய்கிற ஃபுல்லாக அட்டூழியம் அப்படிம்பாங்க, செய்கிற ஃபுல்லாக ஏமாத்துறது அப்படிம்பாங்க, செய்கிற ஃபுல்லாக அடுத்த சொத்தை கொள்ளையடிக்கிறதா இருக்கும், செய்கிறது ஃபுல்லாக தவறான காரியமாக இருக்கும். எப்படியாவது வீடு கட்டணும், எப்படியாவது என் பிள்ளை நல்லா இருக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு ஃபுல்லாகவே தவறான செட்டிங்குள்ளே நம்ம இருதயமாக இருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம், யோசனையாக இருக்கலாம், நினைவாக இருக்கலாம், தவறான செட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை பயணம் தவறாக தான் இருக்கும். இதை ஏன் ஆழமாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்தினுடைய ஃபார்முலா எப்படி இருக்கோ அதை வச்சு தான் ஒரு நைட்டு இன்பமான தூக்கம், சமாதானம், ஆசீர்வாதம். கர்த்தருடைய கிருபையினாலே என்னை பற்றி சாட்சி சொல்லணும் அப்படின்னா நிறைய காரியம் இருக்குது. நானும் எல்லாரையும் போல ஒரு சராசரி ஒரு மனுஷன்தான். வாழ்க்கையிலே பாடல ஒரு மனுஷன்தான். பலவிதமான சோதனையிலே கஷ்டத்தின் மத்தியில் தான் ஊழியத்துக்கு வந்தேன். வாழ்க்கையிலே கஷ்டம்னா என்ன, வேதனைனா என்ன, கண்ணீர்னா என்ன, நிந்தைனா என்ன, அவமானம்னா என்ன, கடன் பிரச்சனையிலே மற்றவங்க எப்படி நம்மளை தப்பாக பேசுவாங்க அதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். கடனில் கஷ்டப்படும் போது சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். ரொம்ப கடன், வீடெல்லாம் விற்று, நகையெல்லாம் விற்று, கடையெல்லாம் வேண்டாம் சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். இதையும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் முறையான ஒரு வாழ்க்கை இருந்தால் சமாதானம், ஆசீர்வாதம், இன்பமான தூக்கம். முறையான வாழ்க்கை இருக்கும்போது கர்த்தர் கூட இருப்பார். நீதிமான் சிரசு மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். இன்னைக்கு நிறைய வீட்டில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, வேதனை நிறைய வீட்டுக்குள்ள செழிப்பாக இருக்கு. ஆசீர்வாதம் தான் செழிப்பாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைய வீட்டில் எது செழிப்பாக இருக்குன்னா வேதனை தான் அதிகமாக இருக்கு.
இந்த வேதனைக்கு பின்னாடி என்ன பாயிண்ட் அப்படின்னா, விக்கிரத்துக்குள்ளே இருப்பாங்க, வேசித்தனத்துக்குள்ளே இருப்பாங்க, அருவருப்பான பாவத்துக்குள்ளே இருப்பாங்க, தீட்டான காரியத்தில் இருப்பாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போய் துரோகமான காரியத்தில் ஈடுபடுவாங்க, துன்மார்க்கமாக வாழ்வாங்க, பாவத்தில் வாழ்வாங்க, அக்கிரமத்தில் வாழ்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் வேதனை அதிகமாக இருக்கும். என்ன பிரதர், நைட்டு நாங்கள் தூங்க போகிற நேரத்தில் இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ரெண்டு பக்கம் பேசும்போது தான் நம்ம எந்த வழியில் போயிட்டுருக்குறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை சூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் முக்கியம். ஒரு 10 நிமிஷம் நம்ம பைபிளை தியானிக்கும் போது, 20 நிமிஷம் தியானிக்கும் போது, அது என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன கற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்போ இன்னைக்குள்ள செய்தியினுடைய சாராம்சம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், இயேசு கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாரோ, எந்தெந்த கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படின்னு சொன்னாரோ, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், யாவையும்னா எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி, கை கொள்ளணும் அப்படின்னா அதை நீங்க செய்யணும், கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கன்னா போதிங்க, சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கர்த்தருடைய கிருபையினால இரவு நேரத்திலே நம்மளுடைய ஆன்லைன் மூலிமா, தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலிமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாள் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. நிறைய குடும்பத்தில் மனமாற்றம், விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், பரிபூரணம், இதையெல்லாம் எத்தனையோ குடும்பத்தில் பெற்றுக்கொண்டு சாட்சியோட வாழ்ற குடும்பம் இருக்கு. கர்த்தரோட கிருபையினாலே இணைந்திருக்கிறீங்க. இரவு நேரத்தில் நம்ம வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? உண்மையில இந்த வசனம் ஒரு கடினமான வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும், வஞ்சகம், மாறுபாடு. இருதயத்துக்குள்ளே நிறைய வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னா தந்திரம் தான் இருக்கு. எந்தெந்த வீட்டிலலாம் தந்திரம் இருக்கோ அந்தந்த வீட்டிலலாம் நிம்மதியே இருக்காது. உங்க வீட்டில் நீங்க ஒரு டைரி வேணா போட்டு எழுதி வேணா வச்சுக்கலாம். இதுதான் உண்மை. நிம்மதி இருக்காது. எங்கெல்லாம் வஞ்சகம் இருக்கோ அந்த வீட்டிலலாம் சமாதானம் இருக்காது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சமாதானம் இருக்காது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் ஊழியத்தினுடைய பாதையில், வியாபாரத்தில் நான் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன், என்ன செஞ்சேன், ஏது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது இருதயத்துக்குள்ளே திருக்குள்ளதும் வஞ்சகம், மாறுபாடு, பொய்யான காரியங்கள், தந்திரமான காரியங்கள் தான் நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள இருக்கு. ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் தராங்கன்னு சொன்ன உடனே லஞ்சம் கொடுத்துருக்காங்க. லஞ்சம் கொடுத்தா அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு உடனே லஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு மேல் போஸ்ட், ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல ஒரு வேலை இருக்கு, அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு உடனே லஞ்சம் கொடுத்துருக்காங்க. லஞ்சம் கொடுக்குறாங்க. எதுக்கு? கூட கொஞ்சம் சம்பளம் வேணும், ஒரு போஸ்ட் மாறணும் அப்படின்னு உடனே ஒரு லஞ்சம். லஞ்சம் கொடுக்குற இடத்துல இயேசு இப்படி பார்ப்பாரு. லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்குறாங்க, லஞ்சம் கொடுத்து ஒரு வேலைக்கு ட்ரை பண்றாங்க, லஞ்சம் கொடுத்து ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அதான் திருக்குள்ளதும். வஞ்சகம், தந்திரமா செய்வாங்க, எதையாவது செஞ்சுட்டு கிடப்பாங்க, வெளியே தெரியாது. மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. மகா கேடு. மகா கேடுனா மகா ஆபத்து, மகா ஆபத்து, மகா கேடு. இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா
எப்படி தூக்கம் இருக்கும்? நான் சொல்றது உண்மையா பொய்யா? என் பையன் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். அத மட்டும் தான் மைண்ட்ல நினைக்கிறாங்களே தவிர, பரலோகத்துல தேவன் என் இருதயத்தை பார்த்து தான் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கிறாரு. என் வாழ்க்கை அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு குடும்பம் முடிவெடுத்தால், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடும். அவங்களோட வாழ்க்கை முறை மாறிடும். சில குடும்பத்துல ரொம்ப படிச்சிருப்பாங்க. அவங்க நிறைய படிச்சிருக்கிறதுனால நிறைய கருத்து அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து கர்த்தருடைய கிருபையினாலே தவறான வழிக்கு போமாட்டாங்க. ஆனா ஒரு மனுஷன் தவறான வழியில போய் சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டான், சொத்து சேர்க்கணும் முடிவு பண்ணிட்டான், எப்படியாவது லஞ்சம் வாங்கியாவது இல்லை லஞ்சம் கொடுத்தாவது எப்படியாவது பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போகணும், நான் வீடு கட்டணும், நான் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், என் பிள்ளைகளுக்கு நான் நகை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும்னு சொல்லி ப்ரோக்ராம் பெருசாக போட்டாச்சு. மாதம் மாதம் நான் நகைக்கு பணம் கட்டணும், வீட்டுக்கு பணம் கட்டணும், அதுக்கு பணம் கட்டணும், இதுக்கு பணம் கட்டணும், எப்படியாவது சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தவறான ஒரு முடிவு எடுத்தால், தவறான முடிவு, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். தவறான ஒரு முடிவுக்குள்ள யாராவது போனால் அதுக்கு பேர் மகா கேடு அப்படிங்கிற. மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கும். ஒரே ஆஸ்பத்திரி செலவுக்காக போயிட்டு இருக்கும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப வசனம் பிடிக்கும். என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னா பைபிள் பிடிக்கும். பைபிள் வசனம் பிடிக்கும். வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்க, என் வாழ்க்கை இப்படி இல்லையே, அப்போ நான் கர்த்தரோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டேனே, என்னை மன்னிப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லி எத்தனையோ வசனங்கள் வாசிக்கும் போது அந்த வசனத்தின்படி வாழ்றதுக்கு அர்ப்பணிச்ச நாட்கள் தான் அதிகம். ஏன்னா நான் ஒரு வியாபாரத்திலிருந்து நான் ஊழியத்துக்குள்ள வரேன். பைபிள் சட்டம் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா அப்பா ஊழியம் பண்ணலை. நான் சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன், ஒரு 11 வயசுலேயே. அதனால் எனக்கு வேலை செய்ய தான் எனக்கு தெரியும். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, இந்த பைபிள் பிரகாரம் வாழ்ந்தால் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. பக்தி வைராக்கியமாக இருக்கணும், நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், உண்மையாக வாழணும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு உண்மை, பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கற்பனை கை கொள்ளணும். பரிசுத்த வேதாமம் நமக்கு நிறைய கற்று தருகிறது. அதை நம்ம கை கொள்ளணுமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதம், நம்ம குடும்பம் சமாதானம், இன்பமான தூக்கம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் தூக்க மாத்திரை எடுக்கிறாங்க. தூக்க மாத்திரை நிறைய வீட்டுக்குள்ள எடுக்கிறாங்க, வெளியே தெரியாது. மன அழுத்தத்தில் இருக்காங்க. நைட் ஆயிட்டுனா தூக்கம் வராம ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டில் நடக்கு. நைட் ஆயிட்டுனா போதும் தூக்கம் வராம தேவையில்லாம ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. நைட் ஆயிட்டுனா போதும் தேவையில்லாத வெப்சைட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஆன்லைனில் போய் வேண்டாத காரியத்தை பார்த்து அவங்களோட வாழ்க்கையை கெடுத்து கொள்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? திருக்குள்ளதும் இருதயத்துக்குள்ளே மாறுபாடு. மாறுபாடு உள்ள சந்ததி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் உண்மையான சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மகா கேடு உள்ள ஒரு சுபாவம், ஒரு எண்ணங்கள், ஒரு சிந்தனை, ஒரு வஞ்சகம், இல்லை தந்திரம், இல்லை மாறுபாடு, இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். என் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்குமானால் அந்த ஒரு சின்ன ஒரு ஹோல், சின்ன ஒரு ஓட்டை,
அதை நம்ம எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா, ஒரு பலூன் இருக்குது. ஒரு பலூனில் சின்ன ஒரு ஊசியை வச்சு லைட்டாக ஒரு ஓட்டை போட்டாச்சுன்னா போதும், அந்த பலூனில் இருக்க காற்றுலாம் வெளியில் போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் 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 வளரணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு ஓட்டை, அந்த சின்ன ஒரு கேப்லேருந்து ஒரு பாவம், அந்த பாவம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஒரு காரியம் மட்டும், சின்ன ஒரே ஒரு காரியம் மட்டும் இருக்கும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள். தேவனை விட்டு பிரிக்கும்போது தான் தூக்கம் வராது. தேவனை விட்டு பிரிக்கும்போது தான் சமாதானம் இருக்காது. தேவனை விட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க ஆசீர்வாதம் குறை காணப்படும். உண்மையிலே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னாரு. இன்னைக்கு நம்ம குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானபடி தான் இருக்கா? அதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அறியத்தக்கவன் யார்? அழகா கேட்கிறார், அறியத்தக்கவன் யார்? அதனால நைட் நேரத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதை விட்டுட்டு, என் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை பயணம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு எல்லாமே அவருக்கு தெரியுமே. உண்மையிலே நான் கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையாக தான் வாழ்ந்தேனா? என் வாழ்க்கை ஸ்டைல் மனுஷனை பிரியப்படுத்த இருந்துச்சா, இல்லை மனைவி பிள்ளைகளை பிரியப்படுத்த இருந்துச்சா, இல்லை தேவனுக்கு முன்பாக அந்த உண்மை அந்த ஸ்தானம் எப்படி இருக்கு? ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்குக்கு மனைவியும் இருக்கு, பிள்ளையும் இருக்கு. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் சொல்லி போட்டுருந்துச்சு. அப்போ 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து அப்படியே காணாம போயிட்டாரு. இந்த கடைசி காலத்துல நம்ம காணாம போகணும் அப்படின்னா, நம்ம முதல்ல தேவனுக்குள்ள சஞ்சரிக்கிறோமான்னு சொல்லி பார்க்கணும். தேவனோடு நடக்கிறோமான்னு சொல்லி பார்க்கணும். யதார்த்தமாய் நடக்கணும். அநேகரை நம்ம சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும். நம்மளும் மனம் திரும்பணும். எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தினால கழுவப்பட்டு கர்த்தருடைய வருகையில காணப்படணும். ஒருவேளை இந்த செய்திலாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. கர்த்தராகிய நானும் ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிவருமா இருக்கிறேன். இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொருவனுக்கும் தனித்தனி ஒரு நபரை அப்படியே நிப்பாட்டி வச்சு செக் பண்ணுவார். அவனவன் வழிகளுக்கும் 24 மணி நேரம் ரவிராஜ் எப்படி வாழ்ந்தேன், இதை வச்சு தான் ரவிராஜனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ரவிராஜ் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு சொல்லி மனுஷன் பார்க்க வேண்டிய தேவையில்லை, எனக்கும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். நான் பிறந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரையும் என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, அதை தேவன் பார்ப்பார். ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் உண்மையிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ ஆரம்பித்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொண்டு நன்மை செய்ய ஆரம்பித்து நற்கிரி செய்து தேவ சத்தத்துக்குள்ள அடங்கியிருந்தால் இன்பமான தூக்கம், சமாதானம், ஆசீர்வாதம், அதில் எந்த தடையும் கிடையாது. இப்போ நம்ம கையில் செல்ஃபோன் தான் இருக்குது. நிறைய குடும்பத்தில் தூக்கம் வரலையா செல்ஃபோன், சும்மா இருந்தால் செல்ஃபோனு. இப்போ ஃப்ரெண்டெல்லாம் தேவையில்லை போல, செல்ஃபோன் தான் இப்போ ஃப்ரெண்டாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் அன்றைக்கி நான் பேசும்போது அந்த தகப்பனை சொன்னாங்க, பிரதர் வீட்டுக்கு போய் என் மனைவிட்ட ஒரு 10 நிமிஷம் பேச முடியல, பேசினா ஒரே சண்டையாக தான் இருக்குது. அதனால் நான் எங்கேயாவது வெளியில் உட்காந்துட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்ஃபோனை பார்த்துட்டு தூங்க போகிற நேரத்தில் வீட்டுக்கு போவேன். நேராக வீட்டில் போய் படுத்து தூங்கிடுவேன். என் வீட்டம்மா எங்கே போயிட்டு கேட்பா, நான் வெளியில் போயிட்டு சொல்லிடுவேன், முடிச்சிடுவேன். செல்ஃபோன் பார்த்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, ஆனால் மனைவிட்ட பேசுனா எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன். மனைவிட்ட அன்பு கூற முடியல, ஆனால் செல்ஃபோன்ட்ட இன்னைக்கு அன்பு போகுது. செல்ஃபோன்ட்ட மாயமான அன்பு போகுது. சும்மா ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு, ஏதோ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு, ஏதோ ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு, ஆன்லைனில் ஏதாவது போய் பார்த்துக்கிட்டு நேரத்தை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மாவிட்ட பேசுறது இல்லை, அப்பாட்ட பேசுறது இல்லை, பாட்டிகிட்ட பேசுறது இல்லை, தாத்தாட்ட பேசுறது இல்லை, சொந்தக்காரங்கிட்ட பேசுறது இல்லை.
இதெல்லாம் கடைசி காலத்தில் உள்ள அறிகுறி. கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போயிடும், அன்பே இருக்காது, சுபாவ அன்புலாம் இருக்காது. பணம் 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 தான். நம்ம எங்கே பார்த்தாலும் பணம்னா அந்த ஆள் அப்படியே அப்படி ஒரு கடைசி காலத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஏன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், ஃபைனான்ஸில் வாங்கியிருப்பாங்க, சொந்தக்காரங்கிட்ட வாங்கியிருப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஒரு மாத்திரைக்கு பணம் தேவைப்படும். ஒரு மாதம் குறைஞ்சது பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்குலையும் ஒவ்வொரு பணம் தேவைப்படுது. அப்போ 1ஆம் தேதி வந்த உடனே என்ன தேவைப்படும் அப்படின்னா பணம் தான் தேவைப்படும். அப்போ அந்த பணத்துக்காக ஒரு மனுஷன் 30 நாள் ஓட ஆரம்பிக்கும் போது அது நல்ல வழியில் போயிட்டாங்கன்னா நல்ல விதமாக முடிஞ்சிடும். கெட்ட வழியில் போயாச்சுன்னா மகா கேடுன்னு சொல்லிட்டாரு. அந்த குடும்பத்துக்குள்ளே எப்போ எந்த மிஸ்டேக் வரும்னு சொல்லி தெரியாது. இன்பமான தூக்கமும் இருக்காது, நைட்டு சமாதானமும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது, குடும்பத்துக்குள்ள அன்பும் இருக்காது. இருதயம் ஃபுல்லா ஒரே குழப்பம், வேதனை, மன அழுத்தம், டிப்ரெஷன்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நானோ ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய். இதுல ஒரு 3-4 பாயிண்ட் நம்ம பிரிக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொருவனுக்கும், அது முதல் பாயிண்ட், அவனவன் வழி. ஒவ்வொரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்களா, இந்த 4 பேர்ல தனித்தனியா விசாரிப்பார். 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரையும் விசாரிப்பார். வழக்கமா நம்ம சொல்லுவோம் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எங்க வீடை வந்து விசாரிக்கும்போது எல்லாரையும் தனித்தனியா விசாரிச்சணும் அப்படின்றோம். ஆனா பரலோகத்துல தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்களா, 4 பேரையும் முதல்ல செக் பண்ணுவார். ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழி. 4 பேர் 4 விதமா இருக்கிறாங்களா, அப்ப வீட்டுல 4 விதமான பிரச்சனை தான் உள்ள வந்துட்டு இருக்கும். ஒருத்தன் பார்த்தா சிகரெட்டு பழக்கம், குடும்பத்துல இன்னொரு நபர் பார்த்தா ஒரு பாவ அடிமை, இன்னொரு வீட்டுல பார்த்தா இன்னொரு பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஒவ்வொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒரு வீட்டுல பார்த்தா பணம் வந்த உடனே வைன் ஷாப் போயிடும், இன்னொரு குடும்பத்துல பார்த்தா பணம் வந்த உடனே அது அசுத்தத்துக்குள்ள போயிருது, அருவருக்குள்ள போயிருது, விபச்சாரத்துக்குள்ள போயிருது. இப்படி பணம் வந்த உடனே ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பாவ அடிமைக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையா வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை மனைவிட்ட கொடுத்து, அம்மாட்ட கொடுத்து, பிள்ளைகிட்ட அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுக்க ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப பிள்ளை காலேஜ் படிக்கல, காலேஜ் போக வேண்டிய வயசுல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை பார்க்க போயிட்டான். அப்ப அந்த வாலிப மகள்கிட்ட கேட்கும்போது, எங்க அப்பா ரொம்ப தண்ணி அடிப்பாருன்னு, நான் காலேஜ் படிக்க சொல்லி எனக்கு ஆசை இருந்துச்சு, எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா சண்டை போடுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, வீட்டுல இருக்க முடியலன்னு நான் பேசாம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன். காலையில 9 மணிக்கு ஆரம்பிக்கும், ராத்திரி 10 மணி வரையும் வேலை, 10 மணிக்கு அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவோம்னா இதானே என் லைஃப் அப்படின்னா. வயசு பார்த்தா மிஞ்சி போனால் ஒரு 18-19 வயசாக இருக்கும். இப்போ இதில் யார் தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிள்ளை காலேஜ் படிக்க வேண்டிய பிள்ளை, அவங்க அப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை பயந்து போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போயிட்டா. ஏன்னா வீட்டில் தேவையான சாப்பாடு இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் யார்? இந்த அப்பா. அதனால ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் ஒரு வீடு ஆப்ரேட் ஆகும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஜபகுதி வந்துச்சு, பிரதர் என் வீட்டுக்காரர் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க பிரதர், சம்பளம் நிறைய வருது, பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகள்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கு, என் கணவர் வந்து 45 நாளாச்சு வீட்டுக்கு வந்து, சம்பளத்தை கொண்டு போய் அந்த தவறான ஒருத்தவங்கிட்ட கொடுத்துருந்தாங்க, அந்த லேடிகிட்ட கொடுத்துருந்தாங்க, பணம் வீட்டுக்கு வர மாட்டுக்கு, என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நைட்டு சொல்லித்தரேன் அப்படின்னா, நானோ ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய். செய்கைகளின் பலன்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. முதல்ல தனித்தனியா விசாரிப்பாரு, அப்புறம் 2வது அவன் எப்படி வாழ்றான், வழிமுறைகள், வாழ்க்கை வழிகளுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் செய்கைகளின் என்னென்ன செய்யறோம், 24 மணி நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவர். தேவன் யாரு அப்படின்னா இருதயத்தை ஆராய்கிறவர். இன்னைக்கு செய்தியினுடைய மைய கருத்து என்னன்னா, தேவன் இருதயத்தை ஆராய்கிறவர். உங்க வீட்டில் நீங்க ஒரு யாரெல்லாம் தேவனை அதிகமாக துதிப்பீங்களோ இந்த வார்த்தையை சொல்லி துதிங்க. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா,
இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அப்படியே நீங்க எழுதி வச்சுக்கலாம். துதிக்கும்போது இப்படி சொல்லி துதிக்கணும். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீங்கப்பா. என் இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஏதாவது எடுத்து போட்டுருங்கப்பா. என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு ஜெபித்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய கிருபையினாலே நைட் நேரத்தில் இவ்வளவு நேரம் இணைந்திருக்கிறீங்க. உங்க குடும்பம் சமாதானத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு, மனமாற்றம் இருக்கா, இதெல்லாம் நம்ம தான் யோசித்து பார்க்கணும். இப்போ இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசம் நிறைய டீச்சிங், அதாவது தவறான டீச்சிங். எப்படின்னா, நீ எப்படி வாழ்ந்தாலும் இயேசு நீ ஆசீர்வதிச்சுருவாரு, இப்படி ஒரு தவறான ஒரு போதனை. பைபிள் வாஸ்து பார்த்ததில்ல. 24 மணி நேரம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்மளுடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி காலத்தில் பைபிள் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, கள்ள ஓநாய்கள், அப்புறம் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சுவிசேஷர்கள், கள்ள சகோதரர், கள்ள அப்போஸ்தலர்கள், இவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணுமா. இவங்க கைக்குள்ள சொல்ல மாட்டாங்க, நீ சும்மா விசுவாசி விசுவாசி விசுவாசி, சிலுவை நோக்கி பார். இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காரு. முதல்ல நம்ம சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். நமக்கு சிலுவையில ஜீவனை தந்தாரு. நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்துவானவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார். நம்ம உயிரோட இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் ஆராதிக்கிறோம். அவர் நம்மளுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப வாழ்க்கை முறை தான் நமக்கு தேவை. நம்ம பரலோகத்துக்குள்ள போனோம் அப்படின்னா சும்மா டக்குன்னு பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த பூமியில எப்படிலாம் வாழணும், வாழ்க்கை முக்கியம். இன்னைக்கு மனைவி வேண்டாங்கிறாங்க, புருஷன் வேண்டாங்கிறாங்க, கல்யாணம் வேண்டாங்கிறாங்க, அம்மா அப்பா வேண்டாங்கிறாங்க, வீட்டில் பெரியவங்க வேண்டாங்கிறாங்க, முதியோர் இல்லத்துல போய் சேர்க்குறாங்க. பைபிள் சட்டத்துக்கு விரோதமா நிறைய குடும்பத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, வீட்டுக்கு வர்றது கிடையாது, மனைவிட்ட பேசுறது கிடையாது, புருஷன் வேண்டாம், கோர்ட்டு கேஸ் சொல்லி போறாங்க. 1000 சட்டம் வந்துட்டு. ஒரு வீட்டில் பார்த்தா விபச்சார அடிமையில் இருக்காங்க, இன்னொரு வீட்டுக்குள்ள பார்த்தா மதுபான அடிமையில் இருக்காங்க, இன்னொரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானமே இருக்காது. கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும், கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். அந்த வேர்டெல்லாம் ரொம்ப கஷ்டமான வார்த்தை. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் அந்த வீட்டுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே வேதனை, கண்ணீர், மன அழுத்தம், பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இருப்பாங்க. நைட் நேரத்துல அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறியுமா இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். அதனால நைட் நேரத்துல சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். தனி ஜெபம் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. வேதத்தை தியானிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் கவனிச்சு கேட்டாங்க. அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. இருதயத்துக்குள்ளே வேதனை, கண்ணீர், கஷ்டங்கள், பிரச்சனை, மன அழுத்தத்தில் இருந்தாங்கன்னா எடுத்து போட்டுருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் தான்ப்பா பாதுகாக்கிறீங்க. சமாதானம் வேணும்ப்பா, ஆசீர்வாதம் வேணும்ப்பா. உங்கள் பிள்ளையாக இருக்கணும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த மாதத்துடைய தேவையை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. எல்லா பிள்ளைகளோட தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்க. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. நைட் வீட்டில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. தேவன் அருளி அப்போ மினிஷனில் ஆசிரியங்க. தனி ஜெபமான கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பத்தனையாக ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட தேவையெல்லாம் சந்திங்க. திருமணத்துக்குள்ள தேவை சந்திங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எந்த குடும்பத்தில் குழப்பம் இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ, வாகனத்தில் இருக்காங்களோ, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கூட இருந்து பரிபூரணமான சுகம் தாங்க. கடன் பிரச்சனைக்கு அப்பா ஒரு முடிவு கொண்டாங்க. எல்லா குடும்பத்தையும் பரிபூரணமாக ஆசிரியங்க. இன்னைக்கு உள்ள தேவையில சந்தித்த கிருபைக்கா நன்றி. அதிகால வேளையில துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. எங்கள் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா தங்கிருங்க. உங்களோட இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்.
கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டிய விரும்பினால் 93630641 என்ற நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.